ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய சேனலோடைய லோகோவை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ணுறதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. Pinterest.com அப்படின்னு இங்கே எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு ஒரு லிங்க். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைட் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி லோகோ வேணும் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் கேமிங் லோகோ அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதை நீங்கள் பிசியில் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம எதில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் இது ஒன்று வருது. நான் இதுவே எடிட் பண்ணுறேன். இதை நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு கேன்வா அப்படின்ற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு நம்ம இந்த டெம்ப்ளேட் எல்லாம் நம்ம எடிட் பண்ணலாம். இங்கே போய்ட்டு டெம்ப்ளேட்ஸில் ஸ்கொயர் டெம்ப்ளேட் அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா டெம்ப்ளேட்ஸ் காட்டும். இதில் வந்து நம்ம ஸ்கொயர் தான் எடுக்கணும். அது ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்கொயரில் வைக்கும்போது நம்மளுடைய லோகோ வந்து நம்ம அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஸ்கொயர்னால் எடுத்துக்கோங்க, டிசைன்லாம் பார்க்காதீங்க. ஏதாவது ஒரு ஸ்கொயர் தான் நம்மளுக்கு தேவை. இப்போதைக்கு அப்லோட்ஸில் போய்ட்டு அப்லோட் ஃபைல் கொடுத்துக்கோங்க. அப்லோட் ஃபைலில் ஸ்க்ரீன்ஷாட்டில் இங்கே வந்துருச்சா, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே லோட் ஆகிடும். லோட் ஆகி முடிச்சோடனே நீங்கள் இதை அப்லோட் பண்ணிக்கலாம். இதை உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அங்கே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இதை வைக்கணும். நான் வந்துட்டு நார்மலாக இப்படி வச்சுட்டேன். இது வந்து இந்த டெக்ஸ்ட் தெரியுது, நம்ம டெலிட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு எதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருங்க, இந்த சைடு லைட்டாக உங்களுக்கு எதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு நீங்கள் இந்த பெருசாக இருக்கிறதே நான் எடுத்துக்கிறேன். இதில் நான் ராம் கேமிங் 57 அப்படின்னு போட்டுட்டு இதனுடைய கலர் எல்லாமே நீங்களே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் சேஞ்ச் ஆர் கொடுத்துட்டிங்கன்னா இப்படி வந்துடுமா. இதே நீங்கள் எந்த சைஸில் வைக்கணுமோ வச்சுக்கோங்க. சைஸ் கம்மி பண்ணுறதுனாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதே போல் ஃபாண்ட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறையா இந்த மாதிரி ஃபாண்ட் காட்டுதா, அதில் நான் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபாண்ட், நான் இதுவே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். பாருங்கள், நான் எடுக்கிறேன். இதை எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய யூடியூப் சேனலுக்கே சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். வியூவர் சேனல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் சேனல்குள்ளார போகணும். இதில் வந்துட்டு இந்த மாதிரி பிக்சர்னு காட்டுதா, இங்கே சேஞ்சுன்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் போய்ட்டு நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றதையும் நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இங்கே நீங்கள் போய்ட்டு பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய சேனலோடைய லோகோ சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், நான் பண்ணி காட்டுறேன். இப்போ கோ டு சேனல் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, உங்களுடைய சேனலுடைய லோகோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஓகே, பாய் காய்ஸ். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த Pinterestல போய்ட்டு கேன்வாஸில் போய்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்ண வேண்டாம்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்துட்டு நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். அந்த வெப்சைட்லேயே போய்ட்டு நம்ம டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி எடிட் பண்ணி நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி வைங்க. நான் பார்ட் 2 போடுறேன். ஓகே, பை கைஸ். நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.